இன்றைக்கு தியானிக்கும்படியான வேதவசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இந்த வசனங்களின் மூலம் தேவனாகிய கர்த்தரின் வேதனையையும் மன பாரத்தையும் அவருடைய அங்கலாய்ப்பையும் நாம் உணர முடியும். ஆண்டவர் சொன்னார், தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இது அவருடைய இருதயத்தின் வேதனையையும் அதனால் உண்டாகிற கோபத்தையும் காட்டுகிறது. ஏன் தேவன் வேதனைப்படுகிறார்? ஏன் கோபப்படுகிறார்? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷனை உண்டாக்கினதற்காகவே விசனப்படுகிறார். பாவத்தினால் நல்ல கவனிங்க, தேவனுடைய இருதய வேதனை காட்டுகிறது. ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யும் பொழுது அவர்தானே உருவாக்கினார். உருவாக்கினவருடைய இருதயம் பாரப்படுகிறது. 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேங்கிற, அழிச்சு விடுவேன் என்கிறார். இது அவருடைய கோபத்தை காட்டுகிறது. அவர்கள் பாவம் செய்தபடியினால் அவர் இருதய வேதனைப்படுகிறது. அந்த நிமித்தம் அவர் கோபப்பட்டு தேசத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய வேதனையும் அவருடைய கோபமும் பாவத்தினால், ஒவ்வொரு மனுஷன் செய்கிற பாவத்தினால் உண்டாகிறது என்பதை அறிகிறோம். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருத்தன் கூட இல்லை. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரும். எதற்காக? திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறார். நல்ல கவனிங்க, அவருடைய கோபத்தினால் தேசம் அழிந்து போய்விடாமல், அல்லது அவருடைய கோபம் அல்லது அவருடைய உக்கிரகத்தை ஆற்றக்கூடிய, தணிக்கக்கூடிய, அந்த கோபத்தையும் அவருடைய உக்கிரத்தையும் அவரை விட்டு நீக்கக்கூடிய ஒரு மனிதன்
தேவை என்று சொல்லுகிறார். எல்லாம் கவனிங்க. அதுக்கு பேர் தான் திறப்பில் நிற்கிறது. திறப்பில் நிற்கிறதுன்னு சொன்னா அவருடைய கோபத்தை ஆற்றுகிறதற்காக, தேசத்தின் மீது தேச மக்கள் செய்த பாவத்தினால் உண்டான கோபத்தை ஆற்றக்கூடிய ஒருவன் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்காக திறப்பிலே நின்றான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய கோபம் எப்பொழுது தனியும்? எப்படி தனியும்? அவருடைய கோபம் அல்லது அவருடைய உக்கிரம் தனிய அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது நாம அதை அறிந்து கொண்டால்தான் அதற்கு ஏற்றாற்போல் நான் ஜெபிக்க முடியும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், அவங்களுடைய பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. ஆகவே அந்த நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி. இப்ப யோனா நினிவேக்கு போய் அந்த நினிவேயை எச்சரிக்கிறான். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நல்லா கவனிங்க. A word of caution from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு எச்சரிப்பின் சத்தம் இது. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஏன் 40 நாள் உண்டுன்னு சொல்லுகிறான்? ஆண்டவர் கவிழ்க்கிறதுக்கு தான் அனுப்புறார். அடுத்த நாளே அவன் எச்சரித்து விட்டு அடுத்த நாளே கவிழ்க்கலாமே. Why God has given 40 days? இந்த 40 நாள் என்று சொல்லுகிறது அந்த நினிவே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையின் நாட்கள். The 40 days are the period of grace to the people of Nineveh to repent. நல்ல கவனிங்க. அவர்கள் மனம் திரும்புகிறதற்காக, அவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வருகிறதற்காக முழு நினிவேக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபையின் நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். யோனா 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். தேவன் செய்ய போகிறார் என்பதை விசுவாசித்தார்கள். முதலாவது அவங்க செய்த காரியம் உபவாசம் செய்யும்படி சொல்லி பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். முதலாவது அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இட்ஸ் their humility.
முதலாவது இந்த பாவம் செய்தவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் 2 நாளாகமம் 7:14 சொன்னாரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முதல்ல தாழ்மை. அந்த தாங்கள் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் செய்தது அந்த பாவம் தேவனை விசனப்படுத்தினது என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் தேசத்தை அழிக்கப் போகிறார் என்பதை நம்பினார்கள். ஆகவே முதலாவது அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள். 8வது வசனத்தில் இருந்து, மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். நல்லா கவனி, பியூட்டிஃபுல் வேர்ஸ். அனைவரும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அவங்க பக்கத்தில் அவங்க மிருகத்தையும் வச்சுக்கிட்டாங்க. மிருகத்தோடு சேர்ந்த மிருகம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்னென்ன வளர்க்குறானோ அதையும் கூட வச்சுக்கிட்டான். எல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிடுறான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். நல்ல கவனிய, அவங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறாங்க. ஆண்டவரிடத்தில் முதலாவது ஒரு மன்னிப்பு, 2வது இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். வாசிப்போம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். ஆண்டவர் கோபப்பட்டு இருக்கிறாரு. நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா ஒருவேளை நம்மளை மன்னிச்சிருவாரு. அதற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறார்கள். வாசிப்போம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? தேவனுடைய கோபத்தை தணிக்க வேண்டுமானால் ஜனங்கள் அவரவர் தம் தம் கையில் உள்ள பொல்லாப்பையும் கொடுமையையும் விட்டு வெளியே வர வேண்டும். அவரவர் தாங்கள் செய்த பாவத்தை நினைத்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிறது அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல கவனிங்க, அவருடைய விருப்பம் எல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறவன் இனி செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு வெளியே வரணும், பொல்லாப்பை விட்டு வெளியே வரணும். எந்த பாவம் எந்த அக்கிரமம் தேவனை கோபப்படுத்தினதோ அந்த பாவத்தை விட்டு ஜனங்கள் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க. What should be our prayer for our nation? ஆண்டவரே, எங்கள் தேசத்து மக்களுடைய பாவங்கள் உம்மை கோபப்படுத்தி இருக்குமானால் பாவம் செய்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பாவ உணர்வை கொடுப்பீராக.
அவர்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமானது. தேவனாய கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. நம்மை அழித்து போடுவாரே என்கிற உணர்வையும் பயத்தையும் எங்கள் தேசத்து மக்களுக்கு கொடு ஆண்டவரே. அவன் ஜெபிக்க வேண்டும். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் இல்லை என்று சொன்னாரே. முதலாவது நம்ம ஜெபிக்கிற ஜெபமே அவருடைய பாவ உணர்வை அவர்களுக்குள் கொடு ஆண்டவரே. அவர்கள் செய்தது தப்பு என்பதை உணரவை ஆண்டவரே. அவர்கள் மனஸ்தாபப்பட்டு உம்முடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். அவர்கள் மனம் திருந்திட்டாண்டவரே. தயவாய் அவர்களுடைய குற்றங்களையும் குறைவுகளையும் பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்ல கவனிக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெபித்த ஜெபம், பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாருக்காக? அவரை ஈட்டியில குத்தினவங்களுக்காக, அவரை சாட்டையை கொண்டு அடுக்கி சதையெல்லாம் கிழித்தவர்களுக்காக, அவருடைய முகத்திலே துப்பி அவரை அவமானப்படுத்தியவர்களுக்காக, அவர் தலையிலே முள்முடியை வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த முள்முடியை கோலினால் அடித்து அவரை பரியாசம் பண்ணினவர்களுக்காக, இவர்கள் பாவத்தை மன்னி ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் தேசத்து மக்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்க. அவர்களுக்குள் பாவ உணர்வு வர வேண்டும். இந்த நினிவே பட்டணத்துக்குள் ஒரு பாவ உணர்வு யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். ஆகையால் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்புவோம் என்று தானே சொல்லுகிறார்கள். இது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கேட்ட பின்பு 40 நாள் கிருபையின் நாட்களை தேவன் கொடுத்து விட்டு அந்த 40 நாட்களில் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். யோனா ஜெபித்தானா? அவன் ஜெபிக்கல. ஐயா, யோனா ஜெபிக்கல. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை யோனா மூலம் கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்துவிட்டு அவருடைய இருதயத்துக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். அவர்களுக்குள்ளாக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க கூடிய ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டுலாம் வெயிட் பண்ணுகிறார் 40 days. அத்தனை பேரும் மாறிட்டான். அவருடைய கோபம் எல்லாம் தணிந்து போய்விட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர்களுக்குள் பாவ உணர்வை கொடுத்திருப்பார் என்பதை எதை வைத்து சொல்கிறோம்? வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
1-2 வசனங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல்லா சொல்றான். இத நிமித்தமே நான் ஓடி போயிட்டேன் தர்ஷீசுக்கு. எது நிமித்தமா? வாசிப்போம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நல்ல அவருடைய இருதயத்தை சொல்லுகிறான். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவே. அப்ப தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஆகவே உடனே அவர் அழித்து விடவில்லை. அந்த இரக்கம், அந்த சாந்தம், அந்த மன உருக்கம், அந்த கிருபை அவர்கள் செய்கிற தீங்குக்கு பதில் செய்து விடாதபடி அவர்களை மனஸ்தாபப்பட வைக்கிறது. யோனாவுக்கு அது மிகுந்த விசனமாய் இருந்ததுனாலதான் கர்த்தர் யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் மேல வெயிலே படாம இருக்க ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்குறார். அந்த நிலையில சுகமா இருக்கான். ஒரு பூச்சி அனுப்பி இந்த செடி அப்படியே அரித்து போட்டது. அதனால இந்த ஆமனுக்கு காஞ்சியே போச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரிலை முளைத்ததும் ஒரு ராத்திரிலை அழிந்து போகிறதுமான ஆமனுக்காக பரிதாபப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அவன் எவ்வளவோ பாவம் செய்தவன் தான். அந்த பாவம் செய்தவர்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 அதிகமான பேர், அதிக மிருக ஜீவன் இருக்கிற மகாநகரமான நினிவேக்கு நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா? அப்ப அந்த அவங்க செய்கிற பாவம் அவங்களால உணர முடியல. பிதாவே, இவர்கள் மென்னிய தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அறியாதபடியினால் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்கிறது பாவம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்குள் வந்து அவர்கள் தேவனை விசுவாசித்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு தங்களுடைய கைகளின் பொல்லாத கிரியைகளை விட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை கர்த்தர் செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறாரே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்க தேசம் பாவத்தில் நிறைஞ்சிருக்குது ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் சண்டை, கலவரங்கள், ஜாதி பிரச்சனைகள், கட்சி தகராறு. நல்ல கவனிங்க, ஊழியக்காரன் ஒருத்தன் தாக்கி பேசுகிறது. ஊழியக்காரர்களுக்குள்ள தாங்க செய்கிற பாவத்தை குறித்த தெய்வ பயமே இல்லை. எல்லாம் நமக்கு தெரியும். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கலாத்தியர் 5:15 நீங்கள் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள் சொல்கிறாரே. ஊழியக்காரன் ஒருத்தன் கடிச்சு பட்சிக்கிறதை நம்ம டிவியில கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம்.
ஏன்? தெய்வ பயம் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் அவர்கள் மனஸ்தாபப்பட வேண்டும். அவர்களுக்குள் ஒரு பாவ உணர்வை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், எங்க தேச மக்களுக்கு பாவ உணர்வை தாங்க. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க. நம்ம செய்கிற பாவத்தினால பரலோகத்தை இழந்து போயிருவோங்கிற உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். அவர்கள் மனம் மாறும் பொழுது அவருடைய கோபம் தனியும். அப்படி ஜெபிக்கிறதற்கு ஒரு ஆளை தேடுகிறார். அந்த ஆளு நீயாமோ நானாமோ இருக்கக்கூடாதா? சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாம் சோதோமுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஏன்னா சோதோமுடைய பாவம் அப்படி வந்து விட்டது. அது யாகமம் 18வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். என கருமையானது, எதற்காக இறங்கி போகிறார்? 19வது அதிகாரம் 13வது வசனம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். நல்லா கவனிங்க, சோதம் கொமோராவுடைய பாவம் பெருசாயிருச்சு. ஆண்டவர் அதை அழிக்க போகிறேன் என்கிறார். அப்போ ஆபிரகாம் தேவ சமூகத்துக்குள்ள வருகிறான். அது யாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று he was standing in the gap. ஆபிரகாம் திறப்புல நிற்கிறான் என்று அர்த்தம். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? எப்படி கேட்கிறான் பாருங்க. வாட் a beautiful prayer. ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீரா? அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை ரட்சியாமல் அழிச்சிருவீரா? அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? 26வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்ல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். நல்ல கவனிங்க. 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா? 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரான்னு சொல்லி 10 நீதிமான்கள் வரைக்கும் கேட்குறான். 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்களா? நீதிமான்கள் பெருகும் பொழுது தேசத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும். நீதிமான்கள் பெருகும் பொழுது பாவம் நீங்கி போகும். அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்கள் தேசத்தில் உள்ள அனைவரையும் நீதிமான்களாக மாற்ற ஆண்டவரே.
எங்கள் தேசத்தில் நீதிமான்களை பெருக செய்யும் ஆண்டவரே. நீதிமான்களாக மாற 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 தேவனுடைய கோபம் தனியும். அப்ப தேவனாகிய கர்த்தர் தேசத்து மக்களுக்குள் ஒரு பாவ உணர்வை கொடுப்பார். பாவ உணர்வை கொடுத்து அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள். அதுதான் நீதிமான். எப்பொழுது ஒருத்தன் பாவ அறிக்கை செய்து அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருச்சதோ அவன் நீதிமான். யார் நீதிமான்கிறத முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். நல்லா கவனிங்க. தேவனே, பாவியாய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிப்போம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவனே நீதிமான். அவன் பாவ அறிக்கை செஞ்சிட்டானே, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, அவன் நீதிமான். வேதம் சொல்லுகிறது, மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாவங்களை நீக்கி ரட்சிக்க தான் இயேசு வந்தார். ஐயா, ஒவ்வொருத்தரும் தன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களை தேவன் நீதிமானாக மாற்றுறார். இந்த கொரோனாங்கிற நோயே பெயரும், ஒருத்தனை தொடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். தன்னை சொல்லுகிறான். ஏன் அவன் தன்னை பிரதான பாவின்னு சொன்னாயா? நல்லா கவனிங்க. அவனை பற்றி தான் சொல்லுகிறான். அவன் எப்படி பிரதான பாவியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். நல்ல கவனிங்க. பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அந்த அதிகாரத்தில் இருந்தான் இவன். அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்தவன். வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். எவ்வளவு துன்மார்க்கன், எத்தனை கொடுமை செய்திருக்கிறான். அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தி அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டு அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் சொல்கிறாரே. அந்த பவுலதான் இயேசு சந்தித்தார்.
அது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர்தான் மிஷனரியாக மாறி இந்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டின் பல நிறுவங்களை எழுதியிருக்கிறார். யாருடைய பாவத்தை இயேசு மன்னித்தார்? பாவிகளிலும் பிரதான பாவி. என கருமையான தேவச்சனமே, ஆதலால் தான் ஆண்டவர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்ல கவனிங்க, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண, தேசத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்பு, அவர்களுடைய மனமாற்றத்திற்காக. அடுத்தபடியா வாசிப்போம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, சங்கீத புஸ்தகம் 122வது சங்கீதத்திலே, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. ஒரு தேசத்திலே சமாதானம் இருக்க வேண்டுமா? ஒரு சமாதானம் உள்ள ஆட்சி நடைபெற வேண்டுமா? அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடிக்கிற ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவர்களுக்குள்ளும் தாங்கள் செய்கிறது நல்லதா கெட்டதா என்பதை உணரக்கூடிய உணர்வின் ஆவியை கர்த்தர் கொடுக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் நிமித்தம் தேசத்து மக்களுக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. அந்த ஜெபத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லா மனுஷருக்காக நாம ஜெபிக்க வேண்டும். எந்த எந்த தீமைகளை குறித்து கேள்விப்படுறோம், கலவரங்களை குறித்து கேள்விப்படுகிறோம், பொல்லாப்புகளை குறித்து கேள்விப்படுகிறோம், அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அவர்களை நீதிமான்களாக மாற்ற ஆண்டவரே. அவர்கள் செய்கிற பாவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வின் ஆவியை கொடு ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சந்திப்பீராக. எங்கள் தேசம் ஒரு பரலோகமாக மாறட்டும். ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். இதுவரை தேசத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து உங்களோடு கூட பேசினேன். நாமும் பாவத்தில் இருந்து வந்தவர்கள் தானே. நம்மை திருத்தினார் அல்லவா? நமக்கு பாவ உணர்வை கொடுத்தார் அல்லவா? நம்மை போல எல்லாரும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு கூட அவருடைய ஒவ்வொரு பாவத்துக்காக என்ன என்ன பாவம் செய்தார்கள் என்று கேள்விப்படுகிறோமோ அத்தனைக்காகவும் ஒரு பாவ உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது அவர்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை, ரட்சிப்பை, நீதிமானாகிற தன்மையை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். தேசத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இதுவரை கவனித்தோம். கடந்த வாரம்
வியாழக்கிழமை நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் திறப்பின் வாசல்ல இருந்து அந்த இதை சொல்லிக் கொடுத்தேன். ஒரு பக்கம் நமக்காக திறப்பின் வாசல் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், அடுத்த பக்கம் தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன என்பதை இதுவரை நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, இதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாய் வேதத்திலே வாசித்தோமே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. தேவன் அதன் மேல் பிரியமாய் இருப்பார், அவருடைய கோபம் தனியும். இதே மாதிரி நான் ஜெபிப்போம். அல்லேலூயா. God bless you.